இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி படையில நான் படைச்சி விநாயகருக்கு வந்து நான் நினச்சேன் நீங்கள் கேம்பிங் எதை போடுறீங்களா கமெண்ட் வள்ளிமலைக்கு போடுறதுமே அவ்வளோ ஈஸியான வேலையும் இல்லை. இப்போ நாங்கள் வச்சுருக்க இந்த கல் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கல்லுன்னு சொல்கிறது. வள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்லை வந்து இப்படி தேய்க்கும் போது ஓமென இப்போ சரியாக பயன்படுத்திக்கலாம். தாங்கன்னு சொல்லி மஞ்சள் மலையில் கொஞ்சம் தண்ணியை விட்டு விரைஞ்சினா எங்களுக்கு பொட்டு வரும். அனுப்பி வச்சிருக்கேன். தென்னை மரம் ஒன்று அதெல்லாம் பார்க்கலையா? எங்க இங்கேயா இந்த இருக்கணும் அந்த காலத்து என்ன தென்னை மரம் ஊர்ல தென்னை மரத்தை விடுறது இல்லையா அப்படி வெட்டிக்கு ஓ கொம்மதுன்னு தீம் தானே அதில் நிறையவே வள்ளியம்மன் வாழ்ந்த குகை இந்த வள்ளிமலை. ஸோ வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழுமலையிலேருந்து இப்போ இறங்கி கொண்டிருக்கோம். எங்கன்னா வள்ளிமலைக்கு போக போகிறோம். வள்ளிமலைக்கு எங்கள் கூட எத்தனை பேர் போகிறோம்? என்ன ஐயாவும் போகிறாரு, போகலாமா? இந்த பாருங்க நாங்கள் ஒரு டீமாக இப்போ செட் ஆகிட்டோம். என்ன ஏறாமல் இறங்குறோம் இவ்வளோ வேகமாக. பாதை கஷ்டம்னு சொன்னாங்க. எல்லாமே என்னால எல்லாமே போய் திரும்பி வரீங்க. சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் யாரும் யோசிப்பாங்களா? மற்றவங்க கதையை கேட்ட வாழ்க்கையில் எப்பயுமே வாழ முடியாது. அதனால இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா இது என்ன வள்ளி கந்து வள்ளி கந்தமா? இது என்ன வள்ளி இருக்காங்க விளங்கல. வள்ளி கந்து என்ன வள்ளி கந்தங்கிற சிங்களமா? மக்களை பாருங்கள், இதுதான் வந்து இப்போ நாங்கள் போகிற வள்ளிமலையோட பெயர். இதான் முன் முகப்பே. பாதையெல்லாம் சரிக்கிட்டு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போக வலிக்கிட்டோம். ரொம்ப நாள் ஆசை இந்த வள்ளிமலைக்கு வரணும் வேண்டு. எனக்கு ஆனால் பாதை தெரியாமல் நான் சரி இன்றைக்கு ஒரு மாதிரி அமைஞ்சிட்டோம். நான் திருகோணமலை. ஐயா நீங்கள்? திருகோணமலை மொரோவரை பன்குளம் வவுனியாபுரம் ரோட்டு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மட்டக்களப்பு போய் விட கழுதாவளை தேத்தாத்தீவு. இங்கே பாருங்கள் நாங்கள் போகிற இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுக்குள்ளே தான் போவோம்ண்ணே. செருப்பு பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? வாகனத்தில் வந்தீங்களா? ஆனால் உண்மையாக இதில் செருப்பு போடாமல் நடக்க தான் நல்லா இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த உண்மையான இதை அனுபவிக்கிற மாதிரி. பாதையெல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்காங்க இந்த பாதையவே. சாமி வணக்கம். எவ்வளோ நேரம் எடுக்கும் இங்கேருந்து போகிறதா இருந்தா? 15-20 நிமிஷம் எடுக்கும். காமத்தியாலும் என்ன? ஆனால் தங்கி போகாதீங்களா? ஏன் இல்லை, இடம் இதுக்குள்ளே சரியில்லை. நடந்து போவோம். எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க, இதில் தங்கி நின்று போகக்கூடாது. மிருகம் இருக்குது இதில். ஐயா ஐயா வாங்க வாங்க வாங்க. என்னன்னு சொன்னால் இந்த பகுதி வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. மேலே வச்சு சொல்லிட்டாங்க சிறுத்தை இருக்குன்னு. நான் கேட்டுட்டு நான் அப்போ டீமாக செட் ஆகி போவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு நின்றேன் நான். வாங்க வாங்க. வந்துட்டு பாதையில் இடையில் திரும்பி போகிறாங்க. அப்படிலாம் போகல. என்ன பாருங்க வள்ளி கந்த வள்ளி கந்து. நான் சொன்னேன் தானே உண்மையாக வள்ளி கந்துன்னா கந்தேன்னு எழுதியிருக்காங்க இங்கிலீஷில். வள்ளி கந்து ஏதோ உண்டு பேர் தெரிஞ்சுதா? இதால் போகிறதே ரொம்ப குறைவு. எல்லாம் சேர்ந்து தான் போகணும் சாமி. வாங்க வாங்க. அப்படி வரட்டும் தம்பி. நீங்கள் வாங்கணும். அரோகரா. பாதையை பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்கள் கேள்விப்படலை இந்த பாதையில் பயன், அதான் நல்லா இருக்குன்றீங்க.
இதை விட மோசமாக முன்னாடி இருந்திருக்கும்ல, இப்போ நல்லா இருக்குல்ல. அது சரி. நினச்சிட்டு முன்னுக்கு ஏறி போவோம். உண்மையாகவே வந்து ஒரு அடர்ந்த காடுன்னு தான் சொல்லணும். நீண்ட நாள் ஆசைங்க எனக்கு இந்த வள்ளிமலையை பார்க்கணும். வந்து நான் முதலாக வந்து கதிர்காமத்துக்கு வரும்போது இந்த வள்ளிமலையில் வந்து அந்த வீடியோ இருக்குது, பழைய வீடியோ, அதில் போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வள்ளிமலையில் 2 பேரை பார்த்துட்டு ஆசைப்பட்னாங்க, இவங்க என்னென்ன இந்த மலைக்கு போனாங்க, எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறது, ஒரு ஆசையோடையே இருந்தேன் நான். பார்த்தா இப்போ நம்ம வந்து அந்த பாதையால் போய்கொண்டு இறுதியாக ஒரு மாதிரி வள்ளிமலையை பார்த்துட்டாலே போதும். வள்ளிமலைக்கு போயிட்டு வரலாம். இல்லைம்மா கிட்ட தான் இருக்கு, கொஞ்சம் நடக்கத்தாமா. இல்லை கிட்ட தான் இருக்கு, நடந்தாச்சு. ஓகே, தூரம் இருக்குமா? இப்போ தான் இல்லை, இப்போ தானே நாங்கள் ஒரு மலையை இறங்குறோம், இன்னொரு மலையில் ஏறணும்ல. பாதையிலெல்லாம் வெட்டி கழிச்சிருக்காங்க. உண்மையாகவே வேறு லெவலுங்க இந்த இடத்துல. வள்ளிமலை பயணம் மேலே என்ன மாதிரி சொல்லலாமா? வள்ளிமலையில் சரி சரி இருந்து மெல்ல மெல்லமாக இறங்கி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது வள்ளிமலை. அந்த தடி இங்கே தெரியுது காசு. நாங்கள் மலையை அப்போ சுற்றி தான் போய் கொண்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு தெரியுது இல்லை, நாங்கள் வந்து மலையை சுற்றி தான் போய் கொண்டிருக்கோம்ட்டு. இந்த காட்டு வழி பயணங்கிறதே இப்படி தான், நாங்கள் எங்கே போகிறோம்னு தெரியாது, போய்கொண்டே இருப்போம். கடைசியில் ஒரு மாதிரி போயிடத்துக்கு சேர்ந்துருவோம். ஆனால் அந்த இடையில் வராக்களை நம்மளை குழப்பி விட்டு போயிடுவாங்க. எங்களை சாமிகிட்ட கேளுங்க, சொல்லுவான். பாரசாமி என்ன சாமி பயணம், என்ன மாதிரி என்னென்ன மேலே பார்த்தீங்க நீங்கள்? பார்க்கலாம், என்னென்ன இருக்குது மேலே பார்க்குறதுக்கு? பார்த்து வரலாம், பிரச்சனை இல்லை. அவ இருந்தது கொண்டு ஒழிச்சு எல்லாம் இருக்கு. மேலே மலையில் எல்லாமே இருக்கு. மஞ்சள், அந்த புண்ணுக்கு மஞ்சளா? அந்த மஞ்சள் அரைக்கிற அதெல்லாம் இருக்கு. அம்மியெல்லாம் இருக்குது. அம்மி என்ன அந்த மஞ்சள் அந்த இது செஞ்சு அரைச்சிருக்கு இடங்கள் அப்படின்னு இடங்கள் இருக்கு. சரி சரி, நன்றி, போய் பார்ப்போம். பார்த்தீங்களா இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், போகிற வழியில் இருக்கிற பாறைகளை. இதாங்க வள்ளிமலைக்கு போகிற பாதை. சாதாரண நாட்கள்லாம் வந்தால் இப்படி போக முடியாது. வள்ளிமலைக்கு போகிறதுமே அவ்வளோ ஈஸியான வேலையும் இல்லை. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வள்ளிமலைக்கு அம்மா போனாக்கள் கொமாண்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் பாருங்கள், இப்போ போனாக்கள் தங்களை பெருமிதப்படுத்துகிற மாதிரி தான் கொமாண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பெரிய மலையா, நாங்களாம் போய் வந்துட்டோம்ல அப்படின்வாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த போகிறதுக்கு இந்த பாதையில் வந்துட்டு இடையில் திரும்பி போனாக்கள் நிறைய பேர். இங்கே அரோகரா காட்டுக்குள்ளே வளமையாக வந்து என்ன சொல்லுவாங்க, வெவ்வேறு மிருகங்கள் இருக்கும். ஆனால் இந்த கட்டெரும்பு பார்த்திங்கன்னா கடித்து காலெல்லாம் வீங்குது. கட்டெரும்பு கடிச்சிச்சு சொல்லுவாங்க. இந்த யானைக்கும் கட்டெரும்பு இதை சொல்கிற மாதிரி வரும். போகிற வழியெல்லாம் பெரிய பெரிய பாறைகளும் இந்த காடு பகுதியாக தான் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து நான் வரீங்க? நாங்கள் அக்கரைப்பத்து. இது எடுத்து முதல் தடவையா இல்லாட்டி? இதுதான் முதல் தடவை. வள்ளிமலைக்கா இல்லாட்டி கதிர்காமத்துக்கா? எனக்கு கதிர்காமத்துக்கு முதல் தடவை. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இவங்களோட இப்போ வந்திருக்கேன். உனக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்களா? நான் இங்கே 3வது தடவை. வள்ளிமலைக்கு முதல் தடவை. அதாவது இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த மலை பார்த்திங்க சொன்னால் நிறைய பேர் முதல் தடவை அங்கேருந்து கேட்டு வரோம். யாரும் அனுபவசாலியோடய நம்ம மாட்டுப்பட்டால் எதுவும் சொல்லி பயன்படுத்தி விட்டுருவாங்க நம்மளை. உண்மைதான். இந்த போய் வந்த ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா தங்களை பெருமிதப்படுத்துறதுக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இருக்குதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளால் வந்ததுக்கான ஃபீல் இந்த இடத்துல தான் உண்மையாகவே உணர்றேன். பின்னுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் 3 பேராக போய் கொண்டிருக்கிறோம். முள்ளு குத்தாதா இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். தெரியுமா உங்களுக்கு? 3 பேராக போகக்கூடாது, முள்ளு குத்தும். 2 பேராக போகக்கூடாதுன்னு சொல்லி கடைசியாக தனியாகவே அனுப்பி விட்டுவாங்க அந்த இடத்துக்கு. அது ஒரு தைரியத்தை வளர்க்குறதுக்காக எங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த வாகனம் தான் வந்துருக்கு. வாகனம் வந்த மாதிரி வாகனம் வந்த மாதிரி இப்போ வாகனம் தான் வந்துருக்கு. அண்ணா வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? அக்கரைப்பத்திலேருந்து. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 7 பேர். எங்கே பாத யாத்திரையாக வந்தீங்க இல்லாட்டி? பாத வந்து இப்போ ஏழுமலைக்கு வந்தாச்சு. நீ வள்ளிமலை பார்த்துட்டீங்களா இல்லாட்டி போக போகிறீங்களா? எங்களோட தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை முறை அனுபவம் இந்த வள்ளிமலை? 8 வருஷமா. இந்த வள்ளிமலை இந்த பெஸ்ட்டு தான். இது முதல் தடவை தான். சரி நல்லது. வாங்க இப்போ சேர்ந்து போய் பாப்போம் என்ன இருக்குன்னு. முன்னுக்கு ஆக்கள் யாரும் போன மாதிரி நாங்கள் தானே அப்போ. சரி போய் பாப்போம். யாரும் இடையில முன்னுக்கு வந்தாங்கன்னா கேட்டு பாப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் கொஞ்சம் ஆர்வமாக போய் சேர்ந்துடலாம். பயங்கர காடு எப்படி இருக்குது போகிற வழி. இந்த அரோகரா சத்திரம் முக்கியம் கேட்குது. ஆக்கள் நிற்கிறாங்க. பாறையெல்லாம் வந்து உருண்டு விழுந்துருக்கீங்க. ஏன் இதெல்லாம் விழுறதுன்னு சொன்னால் இந்த பண்டி இருக்குன்னு தானே. பண்டி இந்த வேர்கள் இருக்க கிழங்குகளை வந்து சாப்பிட்றதுக்காக இந்த மரத்தில் வேர்களை கிண்டி விட்டுட்டு போயிடும். அது இந்த மண்ணெல்லாம் அரித்து மலைக்கு அப்படியே வந்து விழுந்துடும். இந்த இதுலேயும் மாங்க இருக்குங்க. பார்த்தா தெரியும். இன்னைக்கு அக்கறை பத்து ஆக்கள் வராங்க. அப்படியே சேர்ந்து போவோம். சத்தத்தை கட்டு நடந்து வரலாம். அதனால தான் கூடுதல் அரோகரான்னு சொல்கிறவங்க. இப்போதைய பாதைகள் ரோட்டு இருக்கு தானே. அந்த நேரம் இப்படி போக்குள்ள இப்படி கொள்ளையில முறிச்சு போவாங்களா அப்பச்சி சொல்லுவார். அந்த நேரம் அதை பார்த்து நடந்து வருவாங்க. ஒரு அரை போட்டு போக்குள்ள நாங்கள் போகிற பாதைகள் சரியான பாதை தான் ஒரு நம்பிக்கையோட இப்போ பாதை மாதிரி போனாலும் வந்து சத்தத்தை கேட்டு அந்த பாதைக்குள்ள இந்த பாதை வந்து மாறி நடந்து கொள்ளலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குண்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஊமை மாதிரி போகிறது இந்த யாத்திரைகள் போனால். பார்த்திங்கன்னா இந்த தடியெல்லாம் இப்படி முறிப்பாங்களா அந்த காலத்தில். இப்படி இப்போ முறிச்சா மரங்களை சேதப்பட்டு கேஸை போட்டுருவாங்க போல. முதல் பாதை இல்லை, ஒத்தடி பாதை. இப்போ பாதை காடு வெட்டி பாதை எடுத்து போகிறோம். நான் அப்போ அங்கேருந்து காட்டுனேன் இந்த வள்ளிமலை தானாண்டு. அந்த மலையை தான் இப்போ நம்ம இப்படி சுற்றி போயிடுறோம் பின்பக்கத்தால். இங்கே பாருங்க. அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு. யாருக்கு? நல்ல அனுபவம் இருக்கு. இந்த வேட்டியும் கட்டி முன்னுக்கு போகிறவா பிடிப்போ மாலை. நீங்கள் பார்க்குற இந்த வள்ளிமலைங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மருகன் வந்து வள்ளியை முதலாக இலங்கையில் சந்தித்த ஒரு மலைப்பகுதி தான். இந்த மலையில் தான் வள்ளி வாழ்ந்ததுக்கான குகை. வள்ளி வந்து மஞ்சள் அரைச்ச மஞ்சள் கல், அதே மாதிரி சந்தனம் கல் அப்படின்னு சொல்கிற இடங்கள் பல வந்து இந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்க மலைங்க. எனக்கு இப்படியான இடங்கள் விருப்பம் கூடுதலாக. அப்படியே நான் வந்துட்டேன். அவரை கும்பிட்றதுக்கு அவர் இருந்தால் தான் அவரையே கும்பிடணும். உங்களுக்கு முருகன் அழைச்சிருக்கேன். இங்கே பாருங்க இந்த பாதை எவ்வளோ அழகாக இருக்குண்டு. வாங்க வாங்க. அப்பா தொட்டாச்சு. நீங்கள் பார்த்தோன்னே தொட்டு பார்க்கணும் தோணுதானே. இங்கே பாருங்க பாதையில் தான். தம்பி எங்கேருந்து வாரீங்க? தாந்தா எங்கே இருக்குது? மட்டக்கலப்பா. எத்தனை பேர் வந்தீங்க? மேலே என்ன பார்த்தீங்க? சாமி. வணக்கம் சாமி. மேலே என்ன சாமி இருக்காங்க?
வள்ளியம்மாள் மஞ்சள் குளிச்ச இடம் இருக்குது. அதில் எங்களுக்கு வேண்டி நாங்கள் எங்களுக்கு ஒரு பொட்டு தாங்கன்னு சொல்லி மஞ்சள் மலையில் கொஞ்சம் தண்ணியை விட்டு உறைஞ்சினா எங்களுக்கு பொட்டு வரும். கிளையும் வச்சிருக்கிறாங்க, மஞ்சள் இதுவும் இருக்குது. ஆனால் இயற்கையாக வர அங்கே மலையில் இருக்குது. அந்த மலையில் கொஞ்சம் தண்ணியை விட்டு எனக்கு ஒரு பொட்டு வேண்டாம். உங்களுக்கு மாத்திரம் வரும், எனக்கு மாத்திரம் தான் வரும். பிறர் பக்கத்தில் உள்ளவங்களும் வராது. தங்களுக்கு தேவையானது வேண்டியதை செய்ய வேண்டியதை அந்த வள்ளியம்மாள் தருவாங்க. நெத்தியில் மஞ்சள் விளங்குது பளிச்சென்று. நீங்கள் பேசும்போது அதை நான் பார்த்துருந்தேன். அவங்க வள்ளியம்மாள் உண்மையான மனசோடு எனக்கு தேவைன்னு சொல்லி கேட்டால் தருவாங்க. சரி சாமி, நன்றி. சரி, இங்கே போகும். என்ன நடக்குது இங்கே? சாமி என்ன மாதிரி இது? என்ன சாமி? பிள்ளையார் கோயில். சரி சரி, அப்போ சரி. மேலே வள்ளி சிரமம் தானே நடக்குது இப்போ கோயில். இது சரி. பாதையெல்லாம் அப்போ வெட்டி வந்தாக்கலையா நீங்களா? நீங்கள் தானே பாதையெல்லாம் வெட்டி வந்தாங்க? சரி சரி சரி, பிள்ளையாரை பார்ப்போம். கவனிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதான் உங்களை அனுப்பி வச்சிருக்கேன். தென்னை மரம் ஒன்று இருக்கு, அதெல்லாம் பார்க்கலையா? எங்க இங்கேயா? இந்த இருக்கணும். அந்த காலத்தில் ஆக்கள் இருந்துச்சாங்க. பறவையில் கொண்டு போட்டுருக்குமா? பறவை தூக்காது. அதானே தேங்காவை தூக்குமா? அதிசயம். ஆக்கள் வளர்ந்து வந்துருக்காங்க. தென்னை மரம் ஊர்ல எத்தனை மரத்தை விடுறது இல்லையானே? அப்படி வெட்டிக்கு. அதானே ஆச்சரியம். இதுல தேங்காய் அஞ்சு பொங்குறோம். இந்த இதுல பழைய காலத்து கல்லெல்லாம் இருக்கு. அது கல்ல வைக்கிற எங்க? நேத்தி கடை. இப்போ ஒரு மனசுல நினைச்சிட்டு இந்த கல்லை வைக்கிற. ஓஹோ, இந்த பாருங்க. அப்படியே மழையாயிடும் ஒரு காலத்துல. அடுத்த வருஷ காலத்துல அது மழையாக பாக்கி. பெரிய விஷயம் இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க செங்கலடி. செங்கலடி. ஆலய பணி, அரைப்பணி, அதுக்குன்னே அர்ப்பணியானே. பார்த்தீங்கன்னா தாங்க பாத யாத்திரை நான் திருவண்ணாமலை, நீங்கள் ஓனியா நிறைய இடங்கள்லேருந்து வந்திருக்காங்கண்ணே. எல்லாம் வந்திருக்கதான் சொல்லணும். அதான் என்னன்னு சொல்ல வந்தோம்னா, யாத்திரைங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்கு மட்டும் உறுத்தானது இல்லை, அடுத்த பாத யாத்திரைகளை மரணம் பண்ணுறதுக்காக வரவங்க பார்த்தீங்கன்னா அதுவும் கூடுதலாக இவங்க தான் செய்கிறாங்க நினைக்கிறேன். சிரமம் வந்து செய்துட்ருக்காங்க. இப்போ பிள்ளையாரை வந்து துப்புர வச்சுட்டாங்க. மேலேயும் வந்து சுவாமிகள் எல்லாத்தையும் வந்து சரி. இப்போ நான் நினச்சேன் நீங்கள் கேம்பிங் ஏதோ போகிறீங்களா? கமெண்ட் வந்தவங்க சிரமமான பணி ஈடுபட்டு சரி, மேலே போய் பார்த்துட்டு வரோம். சரி சரி, பாருங்க. சந்தோஷம் செஞ்சதில்லை பார்த்தீங்களா? வந்தால் இப்படி ஏதாவது தொண்டு செய்யணும். நான் திருவண்ணாமலை முறவே ஐயா. இப்போ பார்த்தீங்க சொன்னால் வள்ளிமலைக்கு ஏறுறதுல சில முக்கியமான பாதைகள், ஆனால் நிறைய அவதானிக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க சொன்னால், இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் இங்கே வார நிறைய பேர் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து இதில் வீசாதீங்க. தண்ணி எல்லாம் இந்த விட முழுக்க வந்து ஒரு மாதிரி இருக்குமையாவே. ஆனால் இந்த பகுதி ரொம்ப அழகானது, இயற்கையானது. இந்த இயற்கையில் வந்து இந்த செயற்கையை வந்து மாசுபடுத்துறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வேலை. இதை வந்து தயவு செய்து செய்யாதீங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த மலையை வந்து ஏறப்போகிறோம். இப்படி இருக்கிறேன். வந்தாச்சு. இன்னும் மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். ஹாய், கோயிலுக்கு வந்து ஹாய் எனக்கு ஹாய் சொல்லிட்டு தம்பி ஹாயாக உட்காந்துட்ருக்கா போல். தம்பி மொட்டையெல்லாம் அடிச்சிருக்கீங்களா? நேத்திக்கடன். எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஓ, கொம்மதூர் தீம் தானே. அதில் நிறையவே என்ன பாருங்க, அவங்க சொன்னாங்க தானே தாங்க வந்து மேலே திருப்பணிலாம் செய்திருக்க மாட்டேங்குது. இன்னும் வித்தியாசமாக இருக்குங்க வாசமே. சாம்பிராணி கொடுத்துருக்காங்களா? இல்லையே. ஐயா இருக்காங்களா? இங்கே பாருங்கள், வேல் வச்சுருக்காங்க. இதாங்க அந்த கோயில். எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. வள்ளியம்மன் வாழ்ந்த குகை. அந்த குகையில் கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க.
செந்தூரன். ம் ஏன் இதான் கூக்க என்ன ஓ சாமி புள்ள எடுக்கலாமா? புரியுது புரியுது. இது இயற்கையாகவே அமைஞ்ச கூக்க என்ன? ஓ கவனம் கவனம். ஆளுகள் கொள்ளத்துக்கு அஜோகரா எங்களை யூடியூப்ல போடுங்க சாமி. அஜோகரா அம்மாவுக்கு இப்படி ஹெல்ப் எல்லாம் பண்ற மாதிரி அஜோகரா. வயது மூத்த அம்மாக்கள் கூட வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வச்சுருக்க இந்த கல் இதான் பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் கல்லுன்னு சொல்கிறது. வள்ளி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கல்லை வந்து இப்படி தேய்க்கும்போது ஓமென இயற்கையாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே மஞ்சள் வருது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டு எப்படி இது கந்தகமோ. கடைசியாக அப்படி எடுத்து நாங்கள் வந்து நெத்தியில் அப்படி போட்டு வைச்சேன். வள்ளியை மின்னுக்கு வேண்டியதான். உண்மையாகவே இது ஒரு அதிசயம் தாங்க. இந்த பாறையில் பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்த நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள். தீர்னு எடுத்து பாருங்கள். இங்கே எப்படி இது இங்கே கையில் மஞ்சள் அதிசயமானால் உண்மை. நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க? செங்கலடி. சரி சரி. கையில் மஞ்சள் ஆயிடுச்சு. மேலே போய்ட்டு வரேன். சரி நான் மேலே ஏறுறேண்ணா. ஓ மேலே ஏறுவோம். மேலே ஏறி ஆயிடுச்சு. ஓ அங்கே போகிறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கீங்க. ஆ ஏன் நேத்திக்கிழமை நிற்கிறதா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வெட்டிக்கிலோவிலேருந்து. வெட்டிக்கிலோவிலேருந்து. மட்டக்களப்பில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் 40 பேர். 40 பேர். எங்கள் உகந்தையில் வந்து பாத யாத்திரையாக வந்திருந்தீங்களா? வந்து சரி. இன்றைக்கி எவ்வளோ எத்தனை நாள் உங்களுக்கு? 6வது நாள். 6வது நாள். இனி அடுத்த பிளான் என்ன உங்களோட? நாங்கள் விட்டு இரவைக்கு விட்டு போயிடுவீங்களா? கொடியேற்றத்தை பார்த்துட்டு போயிடுவீங்க? பார்த்துட்டு போயிடுவீங்க. சரி சரி சந்தோஷமா. இப்போ இந்த வலை யாரோட வந்தீங்க? அப்பாவோட. அப்பா கீழே நிற்கிறாரா? கீழே நிற்கிற கொம்பத்துறையா? நீங்கள் கொம்பத்துறையா? என்ன இடம்? கொம்மாந்துறை. உங்களாக்கெல்லாம் நிறைய நிற்கிறாங்களே அதில் வர வழி இல்லை. இந்த அந்த பிள்ளையை சொல்லிட்டாங்க. இதுலேயும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு. இப்போ நாங்கள் வந்து அண்ணா போகிறீங்களா? நாங்கள் அண்ணா ஒன்றுக்கு போய் குரங்கெல்லாம் விரட்டி விட்டார். என்ன இடம் தெரியல. போய் பார்ப்போம். பாறைகளாக இருக்குது. வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. வந்த ஒரு இடத்துல எல்லாமே போய் பார்த்து வாங்க போய் பார்த்துருவோம். அப்போ குரங்கே நம்மளை பார்த்து பயந்துடுது. ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு என்ன இது சாமியோட குகை என்ன? அதுக்கு நேரம் தான் நாங்கள் நிற்கிறோம். தங்கச்சி காணுமா? ஓ கல்லை வச்சு மறைச்சிருக்காங்க. இப்போ பழைய தொல்பொருள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானே. 2 ரூபா கிடக்குன்றா கைஸ். இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா வள்ளிமலை. நம்மளை யூடியூப்ல கூட அப்படிதானே
யூடியூப்ல நான் மட்டும் தான் வரணும், ஒருத்தர் வரப்படாது. எல்லாரையும் போடுவோம் காசு எங்களே பிடிக்கல இது என்னது இந்த எல்லாரும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் கார்த்திகை அவெல்லாம் ஸ்பெஷலாக வருவா, முன்னுக்கு இன்றோலையே வருவாங்க. சரி, நம்மளோட வந்தவங்களும் கீழே இறங்கிட்டாங்க. நீ நம்மளும் கீழே இறங்குவோம்னு பார்த்தா அங்கே பக்கம் பாறையும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. போய் அதையும் பார்த்துருவோங்க ஐயோட. இனி எப்போ இதெல்லாம் வாரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. அதனால் இந்த கிடைச்ச வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கலாம். ஆர்வக்கோளாறில் போகிற ஆக்கள் தான் நிறைய பேர் ஆபத்தில் மாற்றுவாங்க. இதால் போங்க, இங்கே போங்க, அங்கே அது இப்போ நான் பாறையில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது வித்தியாசம். இப்போ இந்த நேர்த்திக்கடனுக்கு இந்த அடிக்கிற பாறைகள் இருக்குது தான், இதுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு மலை இருக்குது பக்கத்தில். அது என்ன மலைன்னா சந்தன மலை. இப்போ அந்த சந்தன மலையை தான் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறோம். போகிற இடம் அவ்வளோ ஈஸியாக தெரியலை. அம்மை ஒரு மாதிரி வந்தாச்சு. எங்கே கூட்டி கொண்டு போகிறாங்க? கரண்ட் இருக்கு, கீழே பல்ப் உடஞ்சிருக்கு, கவனம் பார்த்து போங்க. இந்த இது அந்த மலை தானே, சந்தன மலை இதானா? இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல இருக்கிற இதுதான் பார்த்தீங்க சொன்னால் மஞ்சள். இவங்க சொல்கிறேன், நான் இப்போ வந்து ரொம்பவும் வந்து மைக்ரோவில் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக யாரும் காட்ட மாட்டாங்க. பாருங்கள் காய்ஸ், மைக்ரோவே ஜூம் ஆகுது. இப்போ நாங்கள் அப்படியே போவோம். மேலே ஏறி இருக்காங்க, நாங்களும் ஏறியாச்சு. அப்போத இங்கே இருக்கு சந்தனம் இவ்வளவு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து வள்ளி வந்து பயன் இருந்த ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தன மலைன்னு சொல்கிற ஒரு மலையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த சந்தன மலையை இப்போ நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில், அதாவது மைக்ரோவில் பார்க்க போகிறீங்க. இது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த மைக்ரோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த காணொலி ஒரு அரிதான காணொலி தான். ஸோ நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த மலைக்கு மேலே நிறைய பேருக்கு ஏறுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் இந்த மலையை வந்து நாங்கள் வந்து இப்போ மைக்ரோவில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதான் வந்து இயற்கையில் வந்து சந்தனங்கள் உற்பத்தி ஆகிற இடம் பாருங்கள். ஆனால் உண்மையாக விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாறைகளை வளரக்கூடிய ஒரு வித அல்கா. ஆனாலும் இந்த கீழே இருக்கிற ஒரு மஞ்சள் கட்டு இருக்குது, நான் அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதில் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் வந்து வருது, அதை தேய்க்கும்போது. அதுதான் உண்மையாகவே அதிசயமே. இதுதான் இந்த பாறைகள் இருக்க சந்தனம். இது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது, இங்கே பாறையில் ஒரு சிறிய இடுக்கலாம், ஒரு சின்ன மைக்ரோவில் தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டி கொண்டிருக்கிறேன். நான் பார்க்கும்போது ஏழுமலை இருக்குது, அதாவது இந்த வள்ளிமலையில் வள்ளியம்மை வாழ்ந்துருக்காங்க. அங்கே இருக்கிற மலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் முருகப்பெருமான் வந்து வள்ளியை முதலாக கண்டதாக வந்து நம்பப்படுது. ஸோ அங்கேருந்து நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். இப்போ தான் முதல் முறையாக இந்த பாறையிலேருந்து நாங்கள் அங்கே பார்க்கோம். பேர் எழுதியிருக்கோம். இங்கேருந்து வந்து இப்போ கீழே இறங்கி கொண்டிருக்கோம். உண்மையாம்மா? இதான் இந்த மஞ்சள் கல்லுன்றாங்க. நன்றி. பிரசாதம் கிடைச்சிருக்கு. உறைஞ்சி பார்த்துன்னு தண்ணி வேணுமே.
இப்போ நாங்கள் கீழே இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்க எப்படி இடம் உண்டு. எங்க ஆளுக்கான இல்லைண்ணே முன்னுக்கு போறாரா? நிறைய பேர் நல்லா கூட தங்கச்சி நில்லுங்கம்மா. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருந்திருக்கு. நம்பிக்கைக்கு வந்து இந்த கருங்கல்லை இப்படி அடிக்கடிக்கு வைத்து வழிபட்டுருக்காங்க. நாங்கள் மேலே போயிட்டு இப்படி கீழே வரதுக்குள்ளே இங்கே படையிலலாம் படைச்சி விநாயகருக்கு வந்து என்ன சொல்கிற அபிஷேகம்லாம் நடந்திருக்கீங்க. அபிஷேகம்ல விபூதியாலெல்லாம் செய்திருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். விநாயகரை தொட்டு கும்பிட்டுட்டு இங்கே வந்து வாராக்கள் மேலே வந்து மட்டும் போவாங்க. சரி வரான் போயிட்டு எங்க இந்தா இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இந்த ஒரே ஒரு தென்னம்பிள்ளை தான் நிற்கிதான். யார் கொண்டு வந்து போட்டது? யார்? தென்னம்பிள்ளையா? தென்னை மரத்தை அதான் வந்திருக்கண்ணே. சரி பாருண்ணா. சரி நாங்கள் நீ போவோம். அப்படியே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாறைகள் வந்து என்ன சொல்கிற ஒரு நேர்த்தியான முறையில் அடுக்கி வச்ச மாதிரி இன்னும் வித்தியாசமாக இருக்குது. அதோட இந்த பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பெரிய ஒரு அடர்ந்த வனப்பகுதி தான் இது. அதுக்குள்ள தான் நாங்கள் வந்து இப்போ போய் கொண்டிருக்கோம். நீங்கள் பகுதி பாறைகள் வாங்க ரொம்ப வேகமாக போவோம். இந்த பகுதியில் யாருமே இல்லை. ஒரு சில பேர் இடைக்கிட வந்துட்டுருக்காங்க. நாங்கள் மட்டும் தான் ரிட்டன் போய் கொண்டிருக்கோம் தனியாக பார்த்துட்டு. ஆனால் வார பக்தர்கள் வராங்க. இந்த அரோகர சத்தம் இல்லாட்டி இதில் போகிறதுக்கே பயமாக இருக்கும். இந்த சத்தம் கேட்குறதால வந்து ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கோம். என்ன காரணம்னு சொன்னால் இது ஒரு பெரிய அடர்ந்த காடு தான் இது. வணக்கம். அரோகரா 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 சாமி. இங்கே வந்து அதிகமாக பேசப்படுற சொல்லப்படுற ஒரு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோகரான்ற ஒரு கோஷம்தான். ஸோ ஏறலாம் ஏறலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்தில் ஒரு வண்டு இறைச்சலாகவே இருக்குது பாருங்கள். அநேகமாக உங்களுக்கு சரியான நோய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதாவது இங்கே இந்த மலைக்கு போகும்போது ஒரு இடத்துல காட்டியிருப்பேன். அதோ தெரியுது பாருங்கன்னு சொல்லி. அந்த மலை தான் உண்மையாகவே நாங்கள் போன மலை. அதுதான் வள்ளி மலை. ஸோ இந்த பாறைக்கு மேலே தான் இப்போ நம்ம ஏறி உட்காந்துருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வீடியோஸும் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மலை தான் இது. ஆனால் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கல் பிள்ளைலாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அதாவது வள்ளியில் குகையெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பாறைகள் வந்து அடுக்கி வச்ச மாதிரி ஒரு இடங்கள்லாம் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு பயணம் தான் இந்த பயணமே. நீங்கள் யாராவது வந்து இலங்கையில் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த சில பேர் என்னென்னா நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம்னு தெரியாமல் இது பண்ணுவாங்க. இங்கே வந்து தலைமுடியை தொட்டு பார்க்கணுமென்றார் ஒருத்தர். எனக்கு என்ன சொல்கிறது, நான் இல்லை நான் இந்த விளையாட்டு பழிப்பதுக்கு வந்து தான் நான் தலைமுடி வளர்க்கலை. நான் வளர்த்தது என்ன வேறு, அதே மாதிரி வந்துடுச்சு சொன்னவருக்கு உடனே கோபம் வந்துட்டு. அதுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் இது குரலி கூத்து காட்டுறதுக்காக தலைமுடி வளர்த்தினேன்.
நான் வளர்த்த காரணம் வேறு, அது நான் நினச்ச மாதிரியே வந்தது. அது எனக்கு ஒரு கொடுப்பனவு, அவ்வளோதான். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அதை பற்றி ரசிக்கிறதுக்கும் வந்து நான் ஆள் இல்லை. ஸோ அதனால் நான் சொன்னேன், இல்லை தொட்டு பார்த்துலாம் இது இல்லை, நான் பகுதிக்கு வளர்க்கல இது இல்லை, கோயிலில் வச்சு தான் வளர்த்து நான் இன்னும் பேசாமல் அந்த கடுப்பாயிட்டு நீங்கள் கோவப்பட்டு நான் என்ன செய்கிறேன். இந்த பகுதியிலலாம் பேசாமல் யாராவது என்ன மாதிரி தனியாலாம் வந்து தனியாக வராதிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் போகும்போது ஆக்களோடு சேர்ந்து போனேன், வரும்போது தனியாக வரேன். ஸோ இந்த பகுதியெல்லாம் தனியாக வரேன்னு சொல்லி முடிவெடுத்து இந்த இதுவும் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க, சேர்ந்து வர பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. அடுத்து என்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவு இங்கே போய் இறை வழிபாட்டோட இறைவனை தரிசித்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து அந்த இடத்துல கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவசரப்படாமல் போகலாம். காணொலி நிறைவு செய்கிற நேரம் வந்துருச்சு. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். ரொம்ப நன்றி இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக வரப்போகிறதால நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்க.